எல்லாரும் நினைக்கிறாங்க ஆல்கஹால் சாப்பிட்டா உடம்பு தெம்பாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய கெடுதிகள் தான் ரொம்ப அதிகம். ஆல்கஹால் நம்ம குடிக்கிற ஆல்கஹால் ஏதோ எந்தூசியாசிஸ்ட் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் குடிக்கிறாங்க. அது உண்மையிலே உள்ளே போன உடனே 20% ஸ்டமக்லேயே அப்சார்ப் ஆயிரும், ஒரு 80% ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆயிரும். ஆக டோட்டலாக அப்சார்ப் ஆயிரும், கொஞ்சம் கூட வெளியேறாது, உடம்பு ஃபுல்லாக அப்சார்ப் ஆயிரும். இது போன உடனே முதல்ல ரத்தத்தில் கலந்து உடம்புல உள்ள எல்லா ஆர்கனுக்கும் போகும். அதில் பிரெயினை இது போய் சேர்ந்த உடனே பிரெயினில் முதல்ல நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் கிடைக்கும். அது காரணம் என்னன்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒன்று இருக்குது, டோபமின்ங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதை இன்டியூஸ் பண்ண உடனே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும், அதாவது ஒரு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்காக தான் அவங்க எல்லோரும் நிறையா குடிக்கிறாங்க. ஒரு சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அவாய்ட் பண்ணுறப்ப மெமரி ப்ராப்ளம் வந்துடும், அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அதனால் தள்ளாட ஆரம்பிச்சுவாங்க. இதெல்லாம் கெடுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம பாடி மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, கல்லீரலில் அதை டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஆயிரக்கணக்கான மருந்து பொருள்கள், ஆயிரக்கணக்கான உணவுப் பொருள்கள், ஆயிரக்கணக்கான வேதிப்பொருள்களை நம்ம கல்லீரலில் அதனுடைய நச்சுத்தன்மையை குறைக்குது. இந்த ஆல்கஹாலுடைய நச்சுத்தன்மையை குறைக்கத்தான் செய்யும். ஆனால் எவ்வளவு ஒரு ஆல்கஹாலை லிவர் குறைக்க முடியும்னா, 1 மணி நேரத்திற்கு 30 ml ஆல்கஹாலை மட்டுமே அதனுடைய நச்சுத்தன்மையை குறைக்க முடியும். ஆனால் நாம் 30 மில்லி யாரும் குடிப்பதில்லை. இது கல்லீரலை கெடுத்து, நரம்பை கெடுத்து, கடைசியில் மனநிலையவே கெடுத்துரும். அந்த நிலைமையெல்லாம் வராமல் இருக்கணும், குடிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. குடியை விட்டு எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவர் குடிக்கிறதுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம்.